கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருடைய கரம் என்ற நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களை அன்புடன் வாழ்த்து வரவேற்கிறோம். இப்பொழுது அந்த கணவரும் உங்கள் அன்பு சகோதரமாக்கி மோகன் சிங் அவர்கள் தேவ செய்தியை கொடுத்து உங்களுக்காக ஜெபிப்பார்கள். அதற்கு முன் ஒரு இனிய பாடலை கேட்கிறோமா? Thank you.
இந்த நாளின் தியானத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது ஆவியானவர் எனக்கு கொடுத்ததான வேத வசனத்தை உங்கள் மத்தியிலே வைத்து கடந்து போக நான் ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் புத்தகம் 31வது அதிகாரம் 53வது வசனத்திலே எழுதியிருக்கிறதான பிற்பகுதியில் இருக்கிற ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியில் வைக்க ஆசைப்படுகிறேன். வேதம் எப்படியாய் சொல்கிறது? அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவர் மேல் ஆணையிட்டான். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த வேத வசனம் என் மனதிலே வந்தது, என் கண்களிலே பட்டுக்கொண்டே இருந்தது. நேற்று தினத்திலே நான் தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆவியானவர் இந்த செய்தியை என் இருதயத்திலே கொண்டு வந்தார். வேதம் சொல்கிறது, யாக்கோபு தன் தகப்பனாராகிய ஈசாக்கை குறித்து சொல்லும் பொழுது தன் தகப்பனுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு நாமத்தை சொல்கிறார். அந்த நாமத்தின் பெயர் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த ஈசாக்கின் பயபக்திக்குரியவருக்கு ஒரு கரவசம் கொடுங்க. அவர்தான் இன்னைக்கு நம்ம மத்தியில் வந்திருக்கார். அவரே மகிமைப்படத்தக்கவர். அவரே எல்லா துதிக்கும், எல்லா புகழ்ச்சிக்கும், எல்லா ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னாலேயோ மேடையில் இருக்கிற எங்களாலேயோ ஒன்றையும் செய்ய முடியாது உங்களுக்கு. ஆனால் இந்த ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன தேடி வந்திருக்கிறீர்களோ, எந்த தேவையோடு உட்கார்ந்து இருக்கிறீர்களோ, எந்த காரியத்துக்காய் தேவ சமூகத்திலே காத்திருந்து அழுது புலம்பி ஜெபிக்கிறீர்களோ அத்தனையும் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவர். பயம் பிளஸ் பக்தி, இதுதான் பயபக்தி. பயம் வேறு, பக்தி வேறு. பயத்துக்கும் பக்திக்கும் ஒரு மத்தியில ஒரு அருமையான பிளஸ் போட்டுட்டாங்கன்னா அது பயபக்தி என்று சேரப்படுகிறது தமிழ் வாக்கியத்துல. ஆனால் ஆவிக்குரிய வாழ்விலே பயமும் பக்தியும் சிலுவையோடு இணைக்கப்படுமானால் அது ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தரிடத்திலே நம்மை கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. ஆமென் சொல்லுங்க. அநேகருடைய வாழ்க்கையிலே பயம் உண்டு. சிலர் சொல்வார்கள், நான் ஆலயத்தின் வாசலுக்கு வந்தபோது என்னுடைய சிகரெட் எல்லாம் கீழே போட்டு அணைச்சு விடுவேன், சிகரெட் பெட்டி எல்லாம் நாங்க ஆலயத்துக்கு கொண்டு போக மாட்டேன் பிரதர். இது பயம். சிலர் சொல்லுவாங்க, நாளைக்கு ஆராதனைன்னா இன்னைக்கே நான் என்னுடைய பாட்டில்ஸ் திறக்கிறது இல்ல. இது ஒருவேளை கர்த்தருக்கான ஒரு பயமாய் இருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையில அவர்கள் சொல்லுவாங்க, நான் ஆலயத்துக்கு போகும்போது வேத புத்தகத்தை இல்லாமல் போக மாட்டேன், பாட்டு புஸ்தகம் இல்லாமல் போக மாட்டேன், வெள்ளை புடவை தான் அணிந்து கொண்டு போவேன், அல்லது நான் ஆலயத்துக்கு போகும்போது வேதம் சொல்கிறது உன் நடையை காத்துக்கொள் என்று சொல்லி ஆகவே நடையை நான் காத்துக்கொள்வேன். இது பக்தியா இருக்கலாம். பயம் வேறு, பக்தி வேறு. ஆனால் வேதம் சொல்கிறது பயபக்தி அவன் ஈசாக்கு தேவனை ஆராதனை செய்தார் என்று. இன்றைக்கு உங்கள் மத்தியில் பயபக்தி என்றால் என்ன என்பதை சுருக்கமாய் சொல்லி அதனுடைய ஆசீர்வாதங்களோடு நாம் இன்றைக்கு நம்முடைய வீடுகளுக்கு கடந்து போவோம். வேத வசனத்திலே பார்ப்போம். வேதம் சொல்கிறது பயபக்தி என்றால் என்ன பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 10வது அதிகாரம் 1வது 2வது வாக்கியத்தை நாம் வாசிப்போமானால் அது இத்தாலிய பட்டாளம் நூற்றுக்கு அதிபதியாகிய என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். தேவ பக்தி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு தேவ பக்தி இருந்து விட்டால் பரலோகம் சென்று விடலாமா? அப்படி ஒரு தேவ பக்தி இருந்து விட்டால் பரலோகத்துக்குள் செல்லும்படியான நுழைவு வாயிலாக இருக்கிற ரட்சிப்பு நமக்கு கிடைத்து விட்டதா? வேதம் சொல்கிறது இந்த மனுஷனை குறித்து, அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி. பியூட்டிஃபுல்லா இருக்கு தேவ பக்தி.
தேவனுக்கு பயப்படுகிற பயம், மிகுந்த தர்மங்கள், அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு வேதத்துல. எப்பொழுதும், நாட் ஒன் டே, நாட் few minutes a day, ஏதோ ஒரு காலையில ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் இல்ல, எப்பொழுதும். இவனை குறித்து வேதம் சொல்கிறது, இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்துல இவனுக்கு வேலை இருந்துச்சு. சாதாரண வேலை இல்ல, இஸ் an officer, பெரிய ஆபீசர். நீங்க போலீஸ்காரங்களை கேட்டோம்னா அல்லது போலீஸ் ஆபீசரை கேட்டோம்னா நேரமே கிடையாது. ராத்திரியும் பகலும் அவங்க வேலையில இருக்க வேண்டியது. எப்பொழுதுனாலும் போன் வந்துடும். இந்த மிலிட்டரி ஆபீசர் பட்டாளத்துக்கே அவன் அதிபதியா, அவன் 100க்கு அதிபதியா இருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த அதிபதியுடைய வாழ்விலே எப்பொழுதும் நான் நினைக்கிறேன் ரோட்ல நிற்கும் போது கூட தோமணினே இருந்திருப்பாரு. இப்படிப்பட்ட இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வேதம் சொல்றது பாருங்க. அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். இந்த 100க்கு அதிபதி தேவபக்தி உள்ளவன், 100க்கு அதிபதி தேவனுக்கு பயந்தவன், 100க்கு அதிபதி மிகுந்த தான தர்மங்களை கொடுத்தவன், 100க்கு அதிபதி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவன். ஆனால் வேதம் சொல்கிறது அவனுக்குள் ரட்சிப்பில்லை. He was not saved. பேதுரு அவனை குறித்து சொல்லும்போது அவன் தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு தேவதூதன் சொன்ன வார்த்தையை பேதுருக்கு அறிவித்தான். அதை அவன் சங்கத்துக்கு அறிவிக்கும் போது சொல்கிறான், நீ அவனை அழைத்து அவனோடு பேசு, அவன் உங்களுக்கும் உன் வீட்டாருக்கும் தேவ வார்த்தைகளை சொல்லி ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகள் எல்லாமே வந்துச்சு. போதுப்பா அப்படின்னு சொல்லுங்க. சும்மா அப்பா பாஸ்டர் எங்க தாத்தா பிஷப் நாங்க அந்த சந்தையில வந்துட்டோம்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருந்தா ரட்சிப்பு இருக்காது. For each and every person have to come into the cross. கர்த்தருடைய சிலுவையின் அருகே வந்து தன் பாவங்களை அறிக்கை செய்து தன் பாவங்களுக்காய் மன்னிப்பை கேட்டு மனம் மாறி தேவ சமூகத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளையும் நியமங்களையும் நாம் நேர்ந்து செய்வோமானால் ரட்சிப்புக்குள் பிரவேசிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென் சொல்றீங்களா? ஹalleluya. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு மனுஷனை குறித்து வேத வசனம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் வேதத்தை வாசித்தீங்கன்னா பாருங்க 27வது வாக்கியத்துல அந்தபடி அவன் எழுந்து போனான். இது எழுந்து போனது வந்து பிலிப்பு ஆவியானவராலே எச்சரிக்கப்பட்டு போகிறாரு. அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் இருதயத்திலே தன்னுடைய ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். This man came to the church. He came to worship the Lord and give his offerings and sacrifices. தேவ ஆலயத்திலே தேவனை பணிந்து கொள்ளவும் தொழுது கொள்ளவும் தன்னுடைய ஆராதனைகளை செய்யவும் தன்னுடைய பலிகளை அங்கே செலுத்தவும் காணிக்கைகளை செலுத்தவும் தேவாலயத்துக்கு இந்த மந்திரி வந்திருந்தார். வந்துவிட்டு திரும்பி போகும்போது அவனுக்குள்ள இன்னும் பக்தி தொடர்கிறது. வேத புத்தகத்தை திறந்து வைத்து வாசித்துக் கொண்டிருந்தான். இப்படி வாசித்துக் கொண்டிருந்த போது ஒரு குறிப்பிட்ட காரியம் சம்பவிக்கிறது. கர்த்தர் ஆவியானவர் பிலிப்பை அந்த ரதத்தோடு ஏறிக்கொள்ளும்படி சொன்னார். இவர் ரதத்துல ஏறின பொழுது ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடக்கிறது. வேதம் சொல்கிறது இந்த வேத வசனத்தை அவர் வாசித்திருந்தார்கள் தவிர யாரை குறித்து எதை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று அறியாதவராய் அவர் அங்கே வேத புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். பயம் இருந்தது, பக்தி இருந்தது, வேத புத்தகம் கையில் இருந்தது, வேத புத்தகம் வாசித்து வாயில் இருந்தது. ஆனால் இருதயத்துக்குள்ளே அவர் யார் என்பதை அறியாதிருந்தார். அப்பொழுது பிலிப்பு அந்த வேத வசனத்தை விளக்கி காட்டின பொழுது இந்த மனுஷன் இயேசுவுக்கு தன் இருதயத்தை கொடுத்ததும் அல்லாமல் மொழிகை ஸ்நானம் எடுத்து மிகுந்த சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டார். கை தட்டுங்க தேவனுக்கு. சொல்லும்போது
நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அடுத்த வாரம் ஞானஸ்நான ஆராதனை சொன்னாங்க. இன்னைக்கா கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு மிகுந்த சந்தோஷம் இந்த கந்தாகே மந்திரிக்கு. காரணம் கர்த்தருடைய நியமங்களையும் கர்த்தருடைய நீதிகளையும் நிறைவேற்றும் போதுதான் நமக்குள்ளே சந்தோஷம், பரலோகத்திலும் சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஈசாக்கு பயபக்தி. முதலாவது ஈசாக்குக்குள் காணப்பட்டதான அந்த பயபக்தியை பார்க்கும்படிக்கு ஆதியாகம புத்தகம் 24வது அதிகாரம் 63வது வாக்கியத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஈசாக்கு சாயந்தர வேளையிலே என்ன பண்ண போனாரு? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள். வேத வசனத்தை வாசிக்கிறது மாத்திரமில்லை, ஆராய்ந்து பார்ப்பது நமக்குள்ளே பயத்தையும் பக்தியையும் கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. Not just by having a name. சில பேர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது எங்க சொல்லுவாங்க, உன் பேர் என்ன கேட்பேன். நான் ஜெபத்தில் அவங்க சொல்லுவாங்க, என் பழைய பேர் இது, என் புதிய பேர் இது. நான் முன்னே இருக்கும்போது இந்த பேர் வச்சிருந்தாங்க, ஞானஸ்நான பேர் இது என்று சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெயர் மாத்திரம் பக்தியை கொண்டு வந்து விடாது. பக்தி நம்மை வேதத்தோடு இணைத்து விடும். பக்தி நம்மை வேதத்தோடு இணைத்து விடும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்தி, பயபக்தி என்று சொன்னால் வேதத்தை ஆராய்ந்து, வேதத்தை வாசித்து, வேதத்தின் காரியங்களை கற்றுக்கொண்டு, வேதத்தின் காரியங்களின்படி நடப்பதுதான் பயபக்தி. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பைபிள் இப்படி சொல்லுதுன்னு சொல்றது பக்தி இல்ல. பைபிள் இப்படி சொல்லுது, ஆகவே நான் அப்படி நடக்கிறேன். Amen. I heard few people saying amen. I say everyone has to say yes, amen. Hallelujah. வேதம் சொல்லுது, ஆனா அப்படி நடப்பேன். அதான் பயபக்தி. சிலர் சொல்லுவாங்க, அப்படி இல்ல பிரதர், இப்படிதான். இல்ல, வேதம் சொல்லுது. வேதம் சொல்லுது. இல்ல உங்க அப்பா அப்படி செய்யல, அந்த ஆள் அப்படி செய்யல, யார் செய்யலன்னு பரவாயில்ல, என் வேத புத்தகம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. வேத பக்தத்தோடு ஒன்றி போகிறது தான் பயபக்தி. வேதத்தை வாசித்து ஏதோ கொஞ்ச நேரத்தில் விட்டுறது இல்ல. few வசனம் அப்படி நின்று போகிற நேரத்துல, ஆபீஸ் போற நேரத்துல சில பேர் நின்று 2 வசனம் வாசித்து போ. No. Sit, read. Sit and read. ஆபீஸ்ல கிடக்குன்னு பார்த்து கையெழுத்து போட்டுருவோமா? சீட்டு கிழிச்சிருவாங்க அடுத்த நாள். We know how to spend our time. ஒரு ஆபீசருக்கு முன்னால ஒரு பேப்பரை வைக்கணும்னா எத்தனை முறை பார்க்கிறோம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்க பார்க்கிறோம். நம்ம ஒரு செக்ரட்டரியா இருந்தா, ஒரு டைப்பிஸ்டா இருந்தா, தப்பு இருந்துச்சுன்னா தூக்கி அடிச்சிடுவானே ஃபைல முகத்துல. அதுக்கு நம்ம நேரம் செலவிடும் போது தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு நேரம் செலவிட வேண்டும். பிள்ளைகள, don't think that we are too busy. நான் முதலே சொன்னேன், 100க்கு அதிபதி தாவீதை குறித்து வேதம் சொல்றது சங்கீதம் 55:17 அந்தி சந்தி மதியான வேளையில நான் தியானம் பண்ணி முறையிட்டேன் என்று சொல்கிறார். இவருக்கு என்ன ஆபீஸ் வேலையா? ஆபீஸ் பியூன் வேலையா? கையெழுத்து போட்டு வந்து வெளியில உட்கார்ந்துக்கிற வேலையா? The mighty king, தலைக்கு மேல வேலை இருக்குது, பெரிய ராஜா. அவர் சொல்றாரு, அந்தி சந்தி மதியான வேலையில பயபக்தி. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து ஒரு காரியம் சொல்றேன். நீங்க வளரணுமா, நீங்க பெருகணுமா, இந்த ஆசீர்வதிக்கப்படணுமா, என்ன செய்வீங்களோ தெரியாது, வேதத்தோட ஒன்றி போயிடுங்க. Only the word, only the presence of God will bless us. Nothing of this world. மிகுந்த தர்மத்தை செஞ்சார் அவரு. நீ தர்மம் செய்யறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எல்லா மதத்திலயும் இருக்கிறாங்க. கோடி கோடியா கொண்டு போய் கூட்டிட்டு வராங்க.
அதெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போயிடாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை அது புடமிடும், உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் அலசி பார்க்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஆமென் சொல்லுங்க. உள்ளத்தில் இருக்கிற ஒவ்வொன்றையும் அந்த வேத வார்த்தை அலசி பார்க்கிறது என்று எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுதுதான் இருதயத்துல பயம் தான். இருதயத்துக்குள்ள பயம் வரும். அவர் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். கண்ணாடி முகத்தை காட்டுகிறது. பல வருஷத்துக்கு முன்னாலே பரமானந்த ஐயர் என்ற ஒரு சிஎஸ்ஐ போதகர் இருந்தார். அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார். பல கண்ணாடிகள் என்று எழுதியிருந்தார். அதுல ஒரு கண்ணாடி வேத கண்ணாடி. அதை வாசித்து மெய் சிலுத்து போனேன். வேத புத்தகத்தை கண்ணாடியாய் அவர் வைத்து எழுதுகிறார். அகக்கண்ணாடி முகத்தை காட்டுகிறது, ஆனால் வேத கண்ணாடி இருதயத்தை காட்டுகிறது. When you read, it will place you where you are. அதை வாசிக்கும் போது அது ஊடுகளுக்குள்ளே, நரம்புகளுக்குள்ளே, நாடி நரம்புகளுக்குள்ளே பாய்ந்து சென்று நம்முடைய வேலை, நம்முடைய வாழ்க்கையை சுத்தரித்து காட்டுகிறது. Where we stand. இருதயத்தை காட்டுகிற கண்ணாடி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. வேதம் சொல்கிறது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். தேவன் இருதயத்தை பார்க்கிற ஒரு வேலை. வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற ஒரு வேலை. பிரியமான தேவ ஜனமே, God sees our heart. ஆண்டவரே, என்னிடத்துல எங்கே குறை உண்டு, ஏன் ஆசீர்வாதம் வாழ்க்கையில இல்ல, ஏன் நான் கேட்கிற ஜெபங்களுக்கு பதில் வரல, ஏன் ஆண்டவரே என்று கேட்கிற வேலையிலே நம்முடைய இருதயத்தை அவர் பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சுற்றித்து காண்பிப்பார். God speaks. கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு வேலை. தேவ பிள்ளைகளே, ஈசாக்கின் வாழ்க்கையிலே அவர் தியானம் பண்ணி கொண்டிருந்தார். என் இருதயத்தை காட்டும் ஆண்டவரே, என் இருதயத்தை காட்டும். Lord, show me where I went wrong. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தின் கடைசி பகுதியை வாசித்தீங்கன்னா, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் விட்டு விடுவார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வாக்கியத்தை வாசித்தார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். இருதயத்தை nobody can touch. Nobody can touch. ஆனா கர்த்தர் ஒருவரே இருதயங்களை சோதித்தருகிறார். சோத்திரம் சொல்லுங்க. தேவ பக்தி நமக்குள்ளே வேத வசனத்தை வாசிக்க வைக்கும். நான் சொன்ன சங்கீதக்காரன் தாவீது 55:17 ஒரு நாளைக்கு 3 வேளை தியானம் பண்ணினார். சங்கீதம் 63:6 வாசித்து பாருங்க. ராமுழுக்க அது என்னுடைய தியானமாயிருக்கிறது என்று சொல்கிறார். சங்கீதம் 119 97வது வசனம், சங்கீதம் 148 164வது வசனம், சங்கீதம் 97 3 வாசித்து பாருங்க. வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க, வேத வசனங்களை வாசித்து தியானிக்கிறார். அந்த தியானிக்கிற ஒரு தியானம் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து அடுத்த குறிப்புகளை கடந்து போய்விடுவோம். அந்த பட்டணத்தார், எந்த பட்டணத்தார்? வேதம் சொல்கிறது பெரோயா பட்டணத்து, 10ஆம் வசனத்துல பெரோயா பட்டணத்து. ஓகே, பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய்
வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. So we need to meditate the word. வேத பக்தி, தேவ பக்தினா வேத வசனத்தை வாசிக்கும் போது பேசுவார், இந்த காரியம் செய்யாத, இதை சொல்லாத, சில காரியம் இன்னும் ஜாஸ்தியா கூட பேசுவார். இன்னொருத்த பத்தி பேசுறத குறிச்சு ரொம்ப கவலைப்படாதீங்க. நம்மளை குறிச்சு முதல் பேசும்போது கவலைப்பட்டுங்க. நீ இதை செய்து தப்பு, வேதத்துல எங்க இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் வேதத்துல எங்க இருக்குது, ஒரு வாலிபை கேட்டான், பிரதர் சினிமா பார்க்க கூடாது பைபிள் எங்க போட்டுக்க அப்படின்னு கேட்டார். டிவி பார்க்க கூடாது என்ன போட்டுக்க அப்படின்னு கேட்டேன். இல்லையே அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த காலத்துல ரெண்டுமே கிடையாது. இருக்கிறத சொன்னதையே நம்ம செய்யல, இன்னும் இல்லாததையும் சொன்ன வந்து செஞ்சிருவோமா? கர்த்தருடைய விளைவு ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். காரணம் அவருக்குள் காணப்பட்ட பயபக்தி. பாயிண்ட் நம்பர் 2 வேகமா சொல்லிடுறேன், கவனமா கேட்டீங்க. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 18 இருந்து 22 வசனங்களை வாசித்தோமானால் அங்கே வேதம் சொல்கிறது, தகப்பனாகிய ஆபிரகாம் வெட்டி இருந்ததான துறவுகளை எல்லாம் பலிஸ்தர் துர்த்து போட்டிருந்தார்கள். மீண்டும் துறவுகளை தோண்டினார்கள். தன் தகப்பனுடைய தோர்களை தோண்டும் போது அங்கே தண்ணீர் வந்தது. ஆனா வேதம் சொல்கிறது, எதிராளிகள் வந்து வாக்குவாதம் பண்ணினார்கள். எதிராளிகள் யாருடைய துறவு? சொல்லுங்க, யாருடைய துறவு? நான் சொல்றது சமயத்தில் உங்களுக்கு கஷ்டமா கூட இருக்கலாம். But you have to listen to God. Listen to God. Always learn to listen to God. Your experience may not be my experience, but you have to know from God what is God's will for you. தேவ சித்தம் எனக்கு என்ன என்பதை மாத்திரம் அறிஞ்சுக்கங்க. அதுக்கு இந்த வேத புத்தகம் தான் உதவி செய்யும். தன்னுடைய தகப்பனார் அவர் ஒரு நீதிமான். வேதம் சொல்கிறது ஆபிரகாம் நீதி, பயங்கரமான நீதிமான், ஒரு விசுவாசத்தின் தந்தை, ஒரு பரிசுத்தவான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகிமையான கதாபாத்திரம். இந்த ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். அநேக துறவுகளை அவர் வெட்டியிருந்தார். அதனாலே அங்கே மிகுந்த தண்ணீர். ஆனால் எதிரியாளிகள் ஈசாக்கு ஆசீர்வாதங்கள் வந்தபோது தொட்டு போட்டார்கள். இப்போ ஈசாக்கு அதை மீண்டும் தோண்டி எடுக்கிறாங்க. வேதம் சொல்கிறது அப்பொழுது தண்ணீரை கண்டார். ஆனா வேதம் சொல்கிறது எதிராளிகள் வந்து வாக்குவாதம் பண்ணினார்கள். என்ன செய்தாரு? எல்லாரும் சொல்ல மாட்டீங்களா? நீங்க விட்டுருங்களா? அதான் பயபக்தி. யாக்கோபு தான் சொன்னார், நான் என்ன தேவனா? ஆனால் ஈசாக்கு அப்படி சொல்லல. அதனால்தான் ஈசாக்கு பார்த்து யாக்கோபு சொல்றான், எங்க அப்பா ஒரு பரிசுத்தமா. நான் சொல்றேன், அடிக்கடி நடிப்பேன், நான் செத்து நான் போகும்போது என் பிள்ளைங்களாம் என்ன பார்த்து எங்க அப்பா ஒரு வீடியோ ஒரு பரிசுத்தமான்னு சொல்லி சொத்து வச்சுட்டு போறதில்ல, நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் பார்த்து நம்மால் அவருடைய வாழ்க்கைகள் மாற்றி கணிந்திருக்கணுமே. அதை பார்த்து அவர்கள் அழுது சொன்னோம், ஐ லாஸ்ட் எ சைட். சகோதரன் டிஜிஎஸ் தினகருடைய சாவுக்கு அன்னைக்கு ஃபியூனரலுக்கு நான் போய் கல்லறையில் ஏறக்குறைய 5 மணி நேரம் நின்றுட்டு இருந்தேன். சாவானது கடைசியா வந்து இறங்கி நீ கண்கள் கொல்லமானது. I lost a precious father. Oh, I lost a holy father. I lost a leading father. எனக்கு வழிகாட்டின ஒரு தகப்பனை விட்டுட்டேன். இந்த ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 53வது வசனம் ப்ளீஸ். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் எதுங்க ஈசாக்கு சும்மா உண்மை இல்லைங்க. இன்னைக்கு எல்லாம் தலைக்கல என்ன கொண்டு வர்றாங்க, என்ன வெள்ளி எடுத்துட்டு வந்த, என்ன பொண்ணு எடுத்துட்டு வந்த, என்ன வஸ்திரம் எடுத்துட்டு வந்த. ஐ எம் நாட் கிரிட்டிசைசிங், எனக்கு அது பிடிக்காது.
ஐ நெவர் ப்ரீச். அந்த மாதிரி வார்த்தைகளை அதிகமாக ஆண்டவர் அனுமதிச்சு எனக்கு சொல்ல வைக்காது பேச மாட்டேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுத்ததை நான் பேசுறேன். ஐ எம் நாட் ப்ரீச்சிங் ஒன் வேர்ட் எக்ஸ்ட்ரா. ஈசாக்கு வெள்ளி கொடுத்தா, பொண்ணு கொடுத்தா, வஸ்திரங்களை கொடுத்தா, பயபக்தி அமைச்சர் கடைசி வரைக்கும் என் பொண்ணே முன்னாடி எடுத்துட்டு வந்து உங்க அப்பா வீட்டுல இருந்து நான் கொடுத்த பொண்ணு தான் போட்டுட்டு இருந்தேன், நான் கொடுத்த வெள்ளியை தான் நீ வச்சிருந்த, நான் கொடுத்த உடையை தான் உடுத்திட்டு ஏன் ஒட்டகத்து மேலதான் நீ ஏறி வந்த. உங்க வீட்டுல இருந்து ஒண்ணு வரல, உங்க அப்பா அம்மாக்கும் உங்க அண்ணனுக்கும் நாங்க தான் வெகுமதி கொடுத்தோம்னு சொன்னதாங்க சரித்திரம் இல்ல. இப்படி ஏதாவது வீட்டில் இருக்குச்சுன்னா செஞ்சுட்டு கடைசியாக சொல்ல போற ஆசீர்வாதங்களுக்கு முன்னால இதை ரெக்டிஃபை பண்ணிக்கங்க. நீ ஆசீர்வதியும் கர்த்தரேன்னு சொல்லுவானா, ஆசீர்வதிக்கும் தேவன் பாடப்படுவானா, அது கூரை பிச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்குள்ள வரும். It will come automatic. Blessings are automatic. எல்லா ஆசீர்வாதமும் தேவனுடைய எல்லா ஆசீர்வாதமும் கண்டிஷனல் ப்ராமிசஸ் தான். நீ இதை செஞ்சினா இதை கொடுப்பேன், நீ இப்படி நடந்தினா இது உனக்கு சேரும், நீங்க இதை செஞ்சிட்டீங்கன்னா அது உங்க வீட்டுக்கு வந்து சேராம திரும்பி போகாது. சோதரம் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. வீட்டு வாசல்லே உட்கார்ந்துருக்கோம். நீங்க வீட்டுல கதவு பூட்டிட்டு எங்கன்னா போயிருந்தா கூட நீங்க வந்து பூட்டை திறக்கும் போதே எப்படி உங்க வீட்டுல லெட்டர் நிக்குதோ அந்த மாதிரி ஆசீர்வாதம் நின்றுட்டு இருக்கோம். ஹலோ, ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யூ, ரிசீவ் இட் சொல்லணும். கண்ணை, ஆவிக்குரிய கண்ணை திறந்து விட்டார் ஆவியானவரே. இதெல்லாம் நீங்க பார்க்கணும். எனக்கு வந்தது பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு போயிடுச்சு பிரதர். எனக்கு வந்து அந்த ஆஃபர் எங்க சர்ச்சில் இன்னொருத்தருக்கு போயிடுச்சுங்க. அவர் தந்திரமா, எந்த தந்திரம் பலிக்காது. ஆமா, உனக்கு வந்தது எப்படி இன்னொருத்த வீட்டுக்கு போவோம்? If the blessing is from God, nobody can take it. நான் அதுக்கு அட்ரஸ் தெரியாதா? தேவதூதனுக்கு உங்க அட்ரஸ் தெரியாதா? இன்னொரு வீட்டுல வச்சுட்டு வரதுக்கா? Heaven will never make a mistake. Hello, கேக்குதுங்களா? It will never make a mistake. Never. Your blessings will come to you automatically. கோளாறு பண்ணிட்டோம்னா, நடுப்புற தந்திரம் பண்ணிட்டோம்னா, then it will know how to behave. கைக்கு வந்தது வாய் கேட்கல, கைக்கு வந்துருச்சு அப்புறம் ஏன் வாய் கேட்கல? இப்படி எல்லாம் வேதம் சொல்லல, இது உலகத்தானுடைய பேச்சு. வேதம் சொல்லுவது உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியரையும், அதாங்க பயபக்தி. அந்த ஆசீர்வாதம் எங்கேயும் போகாது. உன் தலையில இருந்து உங்க பிள்ளை தலையில, உங்க பிள்ளை தலையில உங்க பேரன் தலையில, உங்க பேரன் தலையில உங்க பேராண்டி தலையில. It will go automatic. Praise the Lord. Finally, ஆதியாகமம் 26:25. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வாதமா இருக்கணுமா? ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா சொல்றீங்களா? கர்த்தரை தொழுது கொள்ளுங்க, கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. கர்த்தரை தொழுது கொள்ளலைன்னா ஆசீர்வாதம். பயபக்தினா என்ன தெரியுமா? நான் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு பாஸ்டர் சொல்லுவார், ஞாயிற்றுக்கிழமையில உன்னுடைய ஆலய ஆராதனை 9 to 11 மணி வரைக்கும்னா திருடணும் அல்லது சத்ரு கூட உன்னை வந்து பிடிக்கணும்னா அந்த ஆராதனைக்கு போன அவன் கட்டாயம் அங்கே தான் இருப்பான், அவர் எங்கேயும் இருக்க மாட்டான்னு அவன் தெரிஞ்சு வச்சுக்கணுமா? சொத்துன்னு சொல்லுங்க. ஆமென். இப்ப என்ன தெரியுமா நடக்குது? இல்லைங்க, எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அன்னைக்கு தான் கல்யாணம் வச்சிருக்காங்க.
அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் அன்னைக்கு தான் வச்சிருக்காங்க. போகலன்னா கோச்சுக்குவாங்க. ஒரு கதவு திறந்தா அவங்க வீட்டை தான் பார்க்கணுமா, தினந்தோறும். அப்புறம் சண்டை வந்துடும் பாருங்க. அவரோடு சமாதானமா இருக்குன்னு சொன்னார்ல, எல்லா வார்த்தையும் போட்டு குழப்படாத. அது பேர் கதமும். அது கிறிஸ்தவ வாழ்க்கையில் லாய்க்கப்படாது. நோ. புரியுதா உங்களுக்கு? அவருடைய ரேஸ் மாத்திரம் தனியா பிரிச்சு எடுத்துருவார். பைபிள் முழுசும் ஃப்ரம் ஜெனிசிஸ் டு ரெவலேஷன் பாத்தீங்கன்னா அவர் தனக்கு பிரித்தவர்களை தனியா கொண்டு வருவாரு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அவர் கொடுக்கறத மாத்திரம் நோ காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ். அன்னையிலே நாங்க யாருக்கிட்டயுமே பகை கிடையாது. என்கிட்ட பகையா இருக்கவங்க யாரும் இருக்கீங்கன்னா என்கிட்ட வந்து பேசி நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பேன். எனக்கு உயிரிழத்தில் ஒருத்தருக்கே சண்டை கிடையாது. ரீசெண்டா எங்க வீட்டு பக்கத்துல இருந்த ரொம்ப எங்களுக்கு உதவி செய்யற ஒரு குடும்பத்துல திருமணம் வச்சுட்டாங்க. அவங்க ஹிந்துஸ். சண்டே நாங்க போக மாட்டோம்னு எனக்கு தெரியும். அதனால ஐ டோல்ட் மை வைஃப், என்ன பண்றது தெரியல, எண்ணி போய் வச்சிருக்காங்க. அவங்க வந்தாங்க, நீங்க வத்தாயம் வரணும்னு சொன்னாங்க. நாங்கள் கவனித்து அடுத்த நாள் என் மனைவியை ஒரு வெகுமதியோடு அனுப்புனேன். அவங்களுக்கு எங்க மேல ரொம்ப கவுந்துருச்சு. வெகுமதியமான ஒண்ணு நீங்க போயிடுங்க, உங்க அன்பு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. உங்க வீட்லயும் கல்யாணம் நடக்கும்ல, தயவுசெய்து எங்களை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க வேகமா. என் மனைவி வந்து என்கிட்ட சொன்னாங்க, நான் சொன்னேன் கவலைப்படாது, இவங்க கிட்ட கூட நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், கர்த்தர்கிட்ட போய் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. கர்த்தர் தான். சொல்லுங்க ஆமென். கர்த்தர் அவர் தன்னுடைய மகிமையை ஒருவருக்கும் கொடுக்கவே மாட்டார். என்ன நினைச்சு தெரியுமா? சில வாரம் கழிச்சு ஒரு நாள் அவங்களோட பேசினேன். அவங்க எங்க அப்புறம் ஆயிட்டாங்க. சொன்னேன், இதுதான் ரீசன், அதனால தான் நாங்கள் வரல, தயவுசெய்து பார்க்காதீங்க, கோச்சுக்காதீங்க. கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை அனுப்பி உங்க வீட்டுக்கு போக சொல்லுவார் ஜெபம் பண்றதுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. Now I'm going to say, எப்படி ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீ பயபக்தியா இருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கங்க. ஆதியாகமம் 26:12-16 100 மடங்கு ஆசீர்வாதம். ஆதியாகமம் 26:5 ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான். தனக்கு உண்டான யாவற்றையும். அப்பா ஆசீர்வாதம் யாருக்கும் போவார். ஆதியாகமம் 26:18 வாசித்தீங்கன்னா, துறவு வெட்ட வெட்ட அங்கே தண்ணீர் கிளம்பியது. ஃபெயிலியரே கிடையாது பிசினஸ்ல. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 25:21 அவர் பண்ண ஜெபம் கேட்கப்பட்டது. He prayed one prayer. என் மனைவி மலடியா இருக்கிறாண்டவரே, கர்த்தர் டபுள் போர்ஷன் பிளஸிங் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஆதியாகமம் 24:69 வாசித்தீங்கன்னா, அமைதியான குடும்ப வாழ்க்கை. அங்கே துக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா ஆதியாகமம் 26:5 உனக்குள் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நம்மோடு மாத்திரம் இல்லை, நம்ம பிள்ளைகளோடு மாத்திரம் இல்லை, சந்ததி சந்ததியா நம்முடைய பயபக்தி சந்ததி சந்ததியா கர்த்தர் ஆசீர்வதிப்பா. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? பயபக்தி கர்த்தருடைய ஆசீர்வாதம் குடும்ப வாழ்க்கையில் கொண்டு வந்தார். ஏன் சொல்லி நம்மளுக்கு ஆச்சரியம் இது கொடுத்த வார்த்தைகளை பிரசங்கித்து இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதங்களை இந்த பிள்ளைகளுக்குள்ள அனுப்பித்தாங்க, இந்த குடும்பத்துக்குள்ள அனுப்பித்தாங்க. ஓ தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். மலட்டு ஆவிகள் வெளியே வருவதாக in the name of Jesus. பயமுறுத்துங்க, மரண பயம் கொடுக்கிற. Thank you Holy Ghost. There is somebody here with the spirit of fear of death. நான் மரிச்சுவேன், நான் சத்துருவேன், இவன் சாவுந்திரம் என்று பயந்து கொண்டிருக்கிற ஒருத்தரை, this is a spirit of fear. இது ஒரு அசுத்தாவினுடைய கிரியை. இந்த அசுத்தாவி வெளியே வந்திருக்கு. I see it has come out of him, brother. இயேசுவின் நாமத்திலே அசுத்த கிரியைகளை கடிந்து கொள்ளும். கட்டி பாதாளத்தில் இறங்கும். மூளையிலிருந்து கிரியை செய்கிற ஆவி, படிக்க முடியாமல் கிரியை செய்கிற ஆவி, அமைதியா இருக்க முடியாமல் மூளையை கலக்குகிற கிரியைகள் வெளியே வந்திருக்கிறது பார்க்கிறேன். நான் பைத்தியமா போய்க்கணும், எனக்கு பைத்தியம் பிடிச்சிருமோன்னு நினைக்கிறேன். The Lord has set you free. இயேசு உங்களை விடுதலையாக்கியிருக்கிறார். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே
என்னை அபிஷேகியும். எத்தனை பேருக்கு வல்லமை வேணும்? கர்த்தருடைய தொடுதல் வேணும். ரியலி 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 செகண்ட் வல்லமை வல்லமை ஆவியே உம்மை அமலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். உண்மையிலே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மகிழ்ச்சியா இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை கேதுரு மரங்களை முறிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை பெண்மான்களை ஈடுபடி செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தண்ணீர்களை உடைந்து ஓட செய்கிறது. It's powerful. The Lord's word is powerful. அந்த வார்த்தைகள் இன்றைக்கு உங்களுக்குள்ளே பலத்த கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறது என்று நான் அறிவேன். என்னை நேசிக்கிறேன். கர்த்தரை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஈசாக்கு எப்படி தன் மனைவியை நேசித்து முதலாவது கர்த்தரை தேடி வேதத்தை வாசித்து தியானித்து அதன் பிறகு குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பினாரோ, அப்படி நீங்களும் கர்த்தரை முதலாவது தேடுங்கள். தெய்வத்துக்கு முதலிடம் கொடுங்க. அவரை தேடுவதிலே நீங்கள் ஒரு நாளும் பின்வாங்க கூடாது. நன்றாய் தேடுங்கள். அவரை கண்டடையும் அடைக்கு தேடுங்கள். நன்றாய் ஜெபம் செய்யுங்கள். குடும்பத்திலே கணவனை நேசியுங்கள், மனைவியை நேசியுங்கள், பிள்ளைகளை நேசியுங்கள், பிள்ளைகளை உங்கள் பெற்றார்களை நேசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர்